எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். என் அருள் எனக்கெல்லாம் வாழ்க்கையில நான்லாம் ஒரு நல்ல படிப்பேன், நல்ல நிலைமைக்கு வருவேன், அந்த மாதிரி என்னெல்லாம் அப்பெல்லாம் எனக்கு இருந்ததே இல்லை. நம்மெல்லாம் எங்க படிக்க போறோம், நமக்கெல்லாம் யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரிதான். ஆனா ஏசப்பா ஒரு நாளும் அருமையா வழிநடத்தி கொண்டு வந்தாங்க. எனக்கு எங்க அத்தை ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க பேர் எலிசபெத். அவங்க இப்போ உயிரோடு இல்லை. அவங்க எனக்காக எல்லா விஷயத்திலுமே அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஏசப்பா பத்தி சொல்லி கொடுத்ததும் எங்க அத்தை தான். டெய்லி ஒரு வசனம் படிக்க சொல்லுவாங்க, டெய்லி ஒரு வசனம் படிக்கணும். அப்பெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கும், நம்ம அத்தைய நம்மள எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க அப்படிலாம் தோணும். ஆனா இன்னைக்கு எங்க அத்தைய நினைச்சு பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். தேவன் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்னு கூட சொல்ல வேணாம். அவங்கள அப்படி இருந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில இருக்கேன். ஏன் எனக்குள்ள ஏசப்பா நிறைய விஷயங்கள் எனக்குள்ள கொண்டு வந்து இந்த விஷயத்த குறிச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போடுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணும்போதுலாம் ஏதாவது ஒரு தடை வந்துடும். அது பண்ண முடியறதே இல்லை, பண்ணவும் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய வாய்ப்பா நான் நினைக்கிறேன். இந்த வசனத்தை கேட்டு என்னோட வாழ்க்கையில என்ன நடந்ததோ, நான் எப்படி தெய்வனை விட்டு எவ்வளவு தூரம் விலகி போனேன், அதுக்கப்புறம் நான் எப்படி தெய்வனை இன்னும் அதிகமா நெருக்கமான அதை குறிச்சுதான் நான் பேச போறேன். சோ இத பத்தி பேசுறதுனால எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா யாராவது ஒருத்தருக்கு பிரயோஜனமா இருந்தாலும் இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை கொடுத்த என் தேவனுக்கு நான் மிகுந்த நன்றியை சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம திரும்ப வசனத்துக்குள்ள கடந்து வரலாம். இதுல என்ன இருக்குன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்க. நம்ம அவரை நம்பினா மட்டும் போதும், நம்ம பாக்கியவான்கள் தான். அப்புறம் இன்னொரு வசனம் கூட நம்ம பார்த்தோம்னா, சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிரமப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லைன்னு இருக்கு. நம்ம எல்லாரும் ராஜா வீட்டு பிள்ளை கிடையாது. எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு இதுல ஃபேஸ் பண்ணிருப்போம், நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருப்போம். அதுல பைபிள் என்ன கொடுத்திருக்குன்னா, எளியவன் என்றைக்குமே மறக்கப்படுவதில்லை. சரியா? நம்மள மாதிரி எளியவங்க என்னைக்குமே மறக்கப்படுறதில்ல. நம்மளுடைய நம்பிக்கையை ஒருபோது கெட்டு போவதில்லைன்னு தேவன் சொல்லி இருக்கிறாங்க. சோ நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவரை நம்பினா மட்டும் போதும். திருமையில் நம்பிக்கையா கொண்டிருக்கணும். என்னன்னா, ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் சரி,
சின்ன ஏதாவது மனசுல ஒரு வேதனை வந்தாலும் சரி, நம்ம தேவனை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிடணும். ஏன்னா நான் போயிருக்கிறேன் அப்படி. எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தபோது, என்னப்பா எனக்கு இவ்வளோ பெரிய வேதனை, நான் இவ்வளோ இந்த உலகத்தையே படைச்ச உங்களை நான் நம்புறேன், ஆனா என் வாழ்க்கையில எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படி சொல்லி நான் அநேக நாட்கள்ல விலகி போயிருக்கிறேன். அப்படி நிறைய நாட்கள் நடந்திருக்கு. இனி மாதிரி எத்தனை பேர் அந்த தவ பண்ணீங்க அப்படின்னு தெரியாது. ஆனா இனிமே அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா கர்த்தர் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டத்தை தந்தாலும் சரி, ஒரு ஒரு விஷயம் நமக்காக பண்றாருன்னா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு காரியம் இல்லாம அவர் எதுவுமே அதை பண்ண மாட்டாரு. நம்ம நம்பணும், அவரை முழுமையா நம்பணும். அது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நம்ம பார்த்தோம்னா குழந்தைங்க வந்து அப்பா வந்து குழந்தைங்களை இப்படி தூக்கி போட்டு விளையாடுவாரு. அந்த குழந்தைக்கு தெரியாது நம்ம அப்பா ஜஸ்ட் ஒரு சின்னதா விட்டா கூட நம்ம கீழே விழுந்துருவோம், நமக்கு அடிபட்டுடும் அப்படி சொல்லிட்டு. ஆனா அது சிரிச்சுக்கிட்டே அப்பா கிட்ட வந்து விளையாடும். அதே மாதிரிதான் நம்ம வந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்போது ஒரு சிறு குழந்தையாவே ஆயிடணும். அவர் மேல முழுசா நம்பிடணும். முழுசா நம்ம நம்பிக்கை கொடுத்துட வேண்டியதான். என் தேவன் என்ன பார்த்துப்பாரு, அவரை விட எனக்கு யாரு நல்லா யோசிக்க முடியும்? நம்ம அம்மா அப்பாவை நம்புவோம், நம்மளோட கூட பிறந்தவங்களை நம்புவோம், இல்ல நமக்கு ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸை நம்புவோம். இவங்க நமக்கு என்ன வேணாலும் செய்வாங்க, இவங்க எனக்கு இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு. அதை விட பெரிய ஒருத்தர் நமக்கு இருக்காரு, நம்ம படைத்த நம்மளுடைய தேவன். அவரை நம்ம முழுமையா நம்பணும். நம்மளாலே போது நம்ம பாக்கியவான்கள் தான் சொல்வார். சரியா? சோ கர்த்தரை வந்து முழுமையா நம்புவோம், அவருடைய சமூகத்துல காத்திருப்போம். இந்த வாய்ப்பை கொடுத்த என் கர்த்தருக்கு மேல நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.